பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒழுங்காகவே ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கியிருந்தார். முக்கியமாக பிரதீப்போட மேட்டரில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜோவிகாவாக இருக்கட்டும், மாயா அவங்களோட மேட்டரில் ரொம்ப சிக்கனாக கமல். ஸோ அப்போயே இவர் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது, நியாயமாகவே பேச மாட்டேன்றாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷமும் கமல் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது, ஸோ கமல் ஹோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ் இன்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கமலே பிக் பாஸ் விட்டு பிரேக் எடுக்கிறாரு. அவரோட ரீசன்ட் போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக் பாஸ்ல நான் 7 வருஷமா பயணம் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த முடிவு எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அண்ட் சனிக்கிழமை உங்களோட வீட்டுக்கே வந்து நான் உங்களை சந்திப்பேன். எனக்கு அன்பன் பாசத்தை நீங்கள் எல்லா பேருமே காட்டியிருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஷோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, இது நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்குன்ட்டு. அண்ட் கடைசியாக விஜய் டிவி அண்ட் அவங்களோட மெம்பர்ஸை தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற சீசன் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு.